காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குமரி அனந்தன் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த குமரி அனந்தன் சாத்தான்குளம், ராதாபுரம், திருவொற்றியூர் தொகுதிகளில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். இலக்கிய செல்வர் என அனைவராலும் அழைக்கப்பட்டு வந்த அவருக்கு ஒரு மகன் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 4 மகள்கள் உள்ளனர். மறைந்த காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் இவரது சகோதரர் ஆவார். விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று குமரி அனந்தன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமையை பெற்று வந்த பெருமை குமரி அனந்தனையே சாரும். மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என பெயர் வர காரணமாக இருந்தவர். தந்தி விண்ணப்பங்கள், மணி ஆர்டர் போன்றவற்றில் தமிழ் இடம்பெற வேண்டும் என போராடி பெற்று தந்தவர். தமிழக காங்கிரஸ் சார்பில் பல முறை யாத்திரையும் மேற்கொண்டுள்ளார். குமரி அனந்தனுக்கு தமிழக அரசு சார்பில் 2024ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. மறைந்த குமரி அனந்தன் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.